வணக்கம் எல்லோருக்கும். நான் உங்கள் கரிகாரி கவி கருணாநிதி. மாணவருடைய நலனுக்காக டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எழுதுகின்ற மாணவர்களுக்காக இன்று இயல் 3 மலையிடை பெயர்கள் ஒரு ஆய்வு அப்படின்ற பாடத்தில் 2 நாளாக குறிப்புகளை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி அந்த பாடத்தில் உள்ள ஒரு 5 வினாக்களை, முக்கியமான வினாக்களை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி: திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார் அப்படின்று கேட்டிருக்கேன். முதல் ஆப்ஷன் ஏ கால்டுவெல், பி கமில் சுவலபில், சி ஷேக்ஸ்பியர், டி அகத்தியர். முதல் கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா கமில் சுவலபில் என்பது சரியான பதில். அடுத்த 2வது கேள்வி: சேயோன் மேய மையவரை உலகம் என்று உரைத்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியான 4 ஆப்ஷன் பார்ப்போம். ஏ நன்னூல், பி காரிகை, சி தொன்னூல் விளக்கம், டி தொல்காப்பியம். இதுக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா டி ஆப்ஷன் தான் தொல்காப்பியம். 3வது கேள்வி: வெண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்கிற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். 4 ஆப்ஷன் பாருங்கள். ஏ திருமுருகாற்றுப்படை, பி பரிபாடல், சி கூத்தராற்றுப்படை, டி குறிஞ்சிப்பாட்டு. இந்த 3வது கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டதுன்னா ஏ ஆப்ஷன் திருமுருகாற்றுப்படை என்பதை சரியான பதில். 4வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதை விளக்கமாக பார்க்கலாம். இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான். இதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனுமே விரிவாக பார்க்குறது தான் இந்த கேள்வி முக்கியமான கேள்வின்னு சொல்லியிருக்கேன். முதல் ஆப்ஷன் பாலமுரளி, பி 2வது ஆப்ஷன் சாந்தலிங்கம், சி 3வது ஆப்ஷன் ராஜகுரு, டி 4வது ஆப்ஷன் ஆர் பாலகிருஷ்ணன். இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் சரியான பதில். மீதி 3 பேருமே யாருன்னு ஒரு குறிப்பு தேடி கண்டுபிடிச்சேன், அதனால் அதை சொல்லலாம்னு இருக்கேன். முதல் ஆப்ஷன் பார்த்தோம்ல பாலமுரளி அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தொல்லியல் ஆய்வாளர். எங்கே ஆய்வு பண்ணுறாரு அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலைக்குகையில் 2200 ஆண்டுகள் பழமையான தமிழிலி கல்வெட்டை கண்டுபிடித்தவர். தொல்லியல் ஆய்வாளர், திருப்பரங்குன்றம் மலைக்குகையில் 2200 ஆண்டுகள் பழமையான தமிழி கல்வெட்டை கண்டுபிடித்தவர். 2வது பார்த்தீங்கன்னா சாந்தலிங்கம் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த தொல்லியல் அறிஞர், திருப்பரங்குன்றம் மலைக்குகையில் கல்வெட்டை படியெடுத்து ஆய்வு செய்தவர் தான் இந்த சாந்தலிங்கம். 3வது பாருங்கள் ராஜகுரு அப்படின்னு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் தான் ராஜகுரு. அப்போ பாருங்கள் இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர் பாலகிருஷ்ணன். இவர் ஒரு இந்திய ஆட்சி பணியாளர். அப்போ இந்திய ஆட்சி பணியாளராக இருக்கின்ற ஆர் பாலகிருஷ்ணன் தான் இந்த கேள்விக்கு சரியான பதில். மீதி 3 ஆப்ஷனுக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது கடைசி கேள்வி, 5வது கேள்வி: மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வுக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் கொடுத்துறாங்க. 1 ஏ ஓரோலஜி, பி ஆஸ்ட்ராலஜி, சி ஆண்ட்ராலஜி, டி கார்டியாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வுக்கு என்ன பெயர் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் ஓரோலஜி என்பது தான் சரியான பதில். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாரி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாடத்தில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த நிறைய கேள்விகளுக்குள்ளும் 5 கேள்விகளுக்கு ஏன் நான் பிரிச்சுன்னா சில கேள்விகளை பெருசாக பார்க்க வேண்டியதாக இருக்குது, விளக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. அந்த விளக்கத்தில் பார்க்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடச்சிருக்கு. உங்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த அளவுக்கு சுருக்கமாக 5 கேள்விகளை உங்களுக்கு கொடுக்குறேன். நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நல்லபடியாக குறிப்பிடுத்து கொண்டு தினமும் நன்றாக படியுங்கள். நாளை வெற்றி பெறுவதற்கு இன்றே
முன்னேறி முயன்று செல்வதே மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும். அதனால் முயன்று கொண்டே இருங்கள். ஒரு நாள் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.